பிக் பாஸோட ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லியுமே ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட்லாம் இவங்க தான் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சீசன் பாத்துக்கங்க, கான்ட்ரவர்சிக்காகவே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து கண்டஸ்டன்ட்லாம் இறக்க பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வீடியோக்கள் நம்ம பெயர்லாம். அதாவது பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிட்டோம். 5ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க. நடுவில் ஸ்பான்சர்லாம் வரணும் அப்படின்றனால பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை வந்து குறி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லப்பா இந்த தடவை வந்து மலையாளம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாங்க, தெலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ரீசன்மே ஒரு வதந்தியுமே பரவிட்டு இருந்துச்சு. அப்புறமே டிசம்பர் வாக்குல தான்ப்பா இந்த தடவை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற பொருள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வந்து விட்டாங்க. ஆனா வந்து எதுவுமே வந்து உருப்படியா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹோஸ்ட் விஜய் சேதுபதினு தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் புரியல, பார்க்க தான் புரியும், போக போதான் தெரியும் அப்படின்ற மாதிரி புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விடுறாங்க. அந்த கர்மம் பார்க்கும் போதே செம்ம கடுப்பாவே இருக்கு. ஒரு நல்லாவே இல்லை. எனக்கு என்னமோ லோகேஷ் கனகராஜோட ஃபார்முலா வந்து விஜய் டிவி வந்து பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வரை விஜய் டிவி என்னதான் இது பண்ணாலுமே கூட பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மெர்ஜ் ஆயிருக்காங்க. சவுத் டீம் எல்லாமே இந்த சைடு வந்து இறங்கி இருக்கனால பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லோகேஷ் ஃபார்முலா எதுக்கு நான் இறங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா, கூலி படத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் ஹைப்பே ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரெய்லரை கொண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுமாரா கட் பண்ணி வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான், ஆனா படம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பிளான் பண்றாங்க. ஹைப்பு ரொம்பவே ஏத்தாம கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இறக்கிட்டு, நீங்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குமே தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா பிசிக்காவும் நல்ல வந்து போட்டி போடுற மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இது பண்றா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் போன சீசன் முடியும் போது சொன்ன மாதிரி கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா நவரசங்களும் கலந்த 9th சீசன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டீங்க அப்படின்னா, இந்த முறை வந்து வாய்ஸ் மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்து ஷுவராவே சொல்றாங்க. எப்போதும் அந்த ஒரு பிக் பாஸ் வாய்ஸ் இருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது உங்களுக்கு தெரியும் தானே, அப்ப நீங்களே போராட வேண்டியது. என் வாய்ஸ் கூட மொக்கையா இருக்கு, ஆனா அந்த ஷாஷாவோட வாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அடிமை அப்படின்னே சொல்லலாம். அவரோட வாய்ஸ் வந்து இந்த டைம் மாத்த போறாங்க. ஏஐ வாய்ஸை கொண்டு வர போறாங்க, இல்லாட்டி புதுசா ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் படங்கள்லாம் பண்ண போறாரா, அதனால வந்து அவரோட வாய்ஸ் மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயோ இவங்க எல்லாம் பார்த்தாவே உள்ள அப்படிதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த பாலாஜி முருகதாஸ் எல்லாம் வந்தார்ல, அந்த மாதிரி இந்த டைமும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து களம் இறக்க இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லாம் பிசிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிதடி சண்டையெல்லாம் உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒருத்தரோட புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு. மணிகண்டன் அவர்கள் தான், நீங்க நல்லாவே அவருக்கு தெரியும். அவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இதெல்லாம் மாட்டேன், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இருந்தாலுமே அவரோட பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு நேகாவா இருக்கட்டும், ஃபரீனாவா இருக்கட்டும், அப்புறமேட்டு ஜனனியா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா புவியரசெல்லாம் வந்து டைட்டில் வின்னர் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. சீரியல்லே வந்து நிறைய பேர் அவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாங்க. நிறைய சீரியல் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பார்த்ததுல பார்த்ததை வந்து பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருக்கெல்லாம் செம்ம ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்லாம் உள்ள வந்தாரு அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ ரீசெண்டா என்ன அப்படின்னா, இந்த கூமாப்பட்டி அவரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன், இவங்க 2 பேரோட பேரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த திவாகரை வந்து பிக் பாஸ்குள்ள வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் கிளம்பிச்சுல, அதே ஒரு கேட்டகரியில தான் பாத்தீங்கன்னா இவருமே இருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாவே தோணுது. அதனால வந்து இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே கிடையாது. கான்ட்ரவர்சியில சிக்கினாங்க, நிறைய விஷயங்கள் போனாங்க அப்படின்னா கூடவே பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அவங்க எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. வாய்ப்புகள் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வீடியோ எல்லாம் போட்டுருவோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர்கிட்ட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும். அதெல்லாம் இவங்களே தான் வெளியில விடுறது. ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா
ஃபைனல் டயத்துல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இன்னொரு ஒரு 6 பேர் பாத்தீங்கன்னா வயல் கார்டு என்ட்ரியா இறக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இந்த தடவை ஸ்பான்சரும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்காங்க, கியூ கட்டி நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏசியன் பெயிண்ட்ல ஆரம்பிச்சு ஆரோமா கீழ ஆரம்பிச்சு மாருதி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பான்சர்ஸும் இருக்காங்க. அதனால வந்து உள்ள டாஸ்க் எல்லாம் வந்து ஹெவியாவே இருக்கும். அதனால வந்து நல்லாவே சூப்பரா பண்ணுவாங்க. கிரியேட்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா இந்த புது ஆட்கள் அப்படிங்கறதுனால வந்து எதுக்குமே பஞ்சம் இருக்காது. காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு ப்ரோமோ வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரு அடிதடி சண்டையோட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாஸ்க்குமே ஹெவியா தான் இருக்கும். நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாஸ்கா இருக்கும் அப்படின்னா, ஒரு விவியான்னு ஒருத்தர் இருந்தா அப்படின்னா டைம் கார்டா தான் இருப்பான். அவன் தான் வீட்டை ரூல் பண்ண முடியும். பிக் பாஸ்க்கே அங்க அதிகாரமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் தமிழ் பிக் பாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும், வேற லெவலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இவங்க அதே மாதிரி எடுத்துட்டு வந்து இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருக்கும். அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் விஜய் சேதுபதி சேதுன்னா போன சீசன் மாதிரி இல்லாம ஆமா தானே இல்ல தானே அப்படின்ற மாதிரி வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஒரு சில வாரங்கள்லாம் ஏன்டா ஒரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிற லெவல் வந்து பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் இருந்த இடத்துல அவர் ஆல்ரெடி படிக்கட்டுலாம் கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார், வீடெல்லாம் கட்டிட்டாரு. நம்ம அதை வந்து வேற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொன்னார். அதை தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு. ப்ரோமோல வந்து கான்பிடண்டா நிறைய விஷயங்கள் பேசினார். போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு பார்க்கும்போது அந்த ப்ரோமோலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 4 சீசன் அவர் பண்ண மாதிரி ஒரு தோனி இருக்கு. அதே இதோட பாத்தீங்கன்னா சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே நல்லா பண்ணுவாரு, ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன மாற்றங்கள் இருக்க போது, யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்லாம் அடுத்தடுத்து வரப்போறாங்க, இந்த மாதிரி அப்டேட்க்கு எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களை வந்து சேர்த்துறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.